என் அன்பு குழந்தையே, நாளை ஆடி மாதத்தினுடைய அமாவாசை நாள். என் பிள்ளையே, பேரதிர்ஷ்டத்தின் நாள் உன் வாழ்க்கையில் மீண்டும் உனக்கு கிடைத்திருக்கின்றது. உன்னுடைய முன்னோர்களினுடைய ஆசிகளை பெறுவதற்கான நாள். பித்ருக்களினுடைய சாபங்கள் நீங்கி உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்க வேண்டிய நாள் நாளைய விடியலில் காத்திருக்கிறது. என் பிள்ளையே, எக்காரணம் கொண்டும் நான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ செய்துவிடக்கூடாது. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதுவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதையெல்லாம் நீ பெறப்போகின்ற நேரம் நாளை உனக்கு கிடைக்கப் போகின்றது. சில விஷயங்கள் உனக்கு அடிக்கடி தடைபட்டு கிடைக்காமல் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய அவசரம்தான். அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது சில நேரங்களில் உன்னை வந்து சேராமல் போய்விடுகின்றது. உன்னுடைய அவசரத்தினால் அது இன்னொருவர் கைக்கும் போய் சேர்ந்து விடுகின்றது. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நாளைய விடியலானது உனக்கு ஆடி அமாவாசையினுடைய விடியல் என்பதனால் என் பிள்ளையே, நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் உடனே அடைய வேண்டும் என்ற நேரம் உனக்கு வாய்ப்பாக கிடைக்கப் போகிறது. அதனால் இந்த நேரத்தில் இதை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என் பிள்ளையே, நான் சொல்வது போல நாளை முதலாக உன் இல்லத்தின் வாசலில் கோலத்தினை நீ போடக்கூடாது. அமாவாசை என்று உன் இல்லத்தில் வாசலில் கோலம் இருந்தால் உன் இல்லத்திற்கு வருகின்ற முன்னோர்கள் அப்படியே திரும்பச் சென்று விடுவார்கள். அவர்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அல்லவா? நாளை அவர்களை உன்னுடைய இல்லத்திற்குள் வரவைக்க வேண்டுமானால் தெய்வ சக்தி நிறைந்த அந்த கோலமானது உன் இல்லத்தின் வாசலில் நிச்சயமாக இருக்கக்கூடாது. அவர்களுக்கு செய்வதையெல்லாம் நீ சரியாக செய்து முடித்து தர்ப்பணங்கள் எல்லாம் கொடுத்து அவர்களை வணங்கி விட்ட பிறகு நீ மீண்டும் உன் இல்லத்தின் வாசலில் மாலை வேளையில் கோலமிட்டு தெய்வத்தினை வழிபடலாம். அமாவாசை நாளானது தெய்வத்திற்கு உகந்த நாள், முன்னோர்களுக்கும் அதுவே உகந்த நாள் என்பதனால் எதை செய்வதாக இருந்தாலும் அதை சரியானபடி நீ செய்ய வேண்டும். என் பிள்ளையே, குடும்பத்திற்குள் இருக்கின்ற சண்டைகளும் சச்சரவுகளும் சில நேரங்களில் இது போன்ற நாட்களில் உன்னுடைய இல்லத்திற்கு முன்னோர்கள் ஆயினும் சரி, தெய்வங்கள் ஆயினும் சரி, வர நினைத்தாலும் அவர்களை வரவிடாமல் தடுத்து நிறுத்திவிடும். பிரச்சனைகள் எப்பொழுதுமே அதிகமாக இருக்கிறது என்றால் உன்னுடைய இல்லத்திற்குள் தீய சக்திகள் அதிகமாக இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதனால் மற்ற சக்திகளை உள்ளே வரவழைக்க உன் இல்லத்திற்குள் எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் இருக்க, எந்த மனஸ்தாபங்களும் நீங்கி சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் வரும். நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களும் உன் இல்லத்திற்குள் வந்து விடுவார்கள். என் பிள்ளையே, நீ செய்கின்ற விஷயத்தை எப்பொழுதுமே தெளிவாக செய்ய வேண்டும். அரையும் குறையுமாக செய்தால் உன்னுடைய வேண்டுதல்களும் அரைகுறையாகத்தான் நிறைவேறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தையும் முன்னோர்களையும் உள்ளே வரவழைக்க நினைக்கின்ற உனக்கு நீ செய்கின்ற செயல் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்குள் நாளை நடக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. எத்தனையோ நல்ல சூழ்நிலைகளை உனக்குள் உருவாக்கி கொடுக்கும். இத்தகைய வாய்ப்பினை நீ எப்பொழுதும் போல சாதாரண வாய்ப்பு என்று நினைத்து இதை பயன்படுத்தாமல் தவற விட்டு விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை தான் கொடுத்தது என்று சொல்கின்ற அளவிற்கு நீ மனமகிழ்ச்சியோடு நாளை விடியலில் இருப்பாய். என் பிள்ளையே, நாளை நீ காகத்திற்கு நான் சொல்கின்ற இந்த ஒரு உணவை நிச்சயமாக கொடுத்து விட வேண்டும். கருப்பு எள்ளினை எடுத்து அதை நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். பொடி பொடியாக அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை சேர்த்து அதை ஒரு உருண்டையாக பிடித்து உன் இல்லத்திற்கு வருகின்ற காகத்திற்கு அதனை நீ உணவாக கொடுக்க வேண்டும். என் பிள்ளையே, இந்த உணவை நாளை நிச்சயமாக உண்ண வருவது உன்னுடைய பித்ருக்கள் என்பதை நீ மறந்து விடாதே.
தெய்வங்கள் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் நடத்த முடியாத சில விஷயங்களை எல்லாம் உன்னுடைய முன்னோர்கள் உன் மீது கொண்ட அன்பின்பால் நடத்தி கொடுத்து விடுவார்கள். அதனால் என் பிள்ளையே, நீ மனதார அவர்களை வழிபட்டால் நிச்சயமாக உனக்கு பல நன்மைகள் கிடைத்துவிடும் என்பதனை என் பிள்ளையே நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, எப்பொழுது என்ன நடக்கும் என்று நீ யோசிக்காமல் என்ன நடந்தாலும் அதை சமாளித்து விடலாம் என்று எண்ணி இந்த வழிபாட்டினை செய்தால் போதும். என் தங்கமே, நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும், உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் ஏதோ ஒரு வகையில் இவர்களினுடைய ஆசிகளை பெற்றுத்தான் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இதுபோல காகத்திற்கு பச்சை அரிசியில் வெள்ளை கலந்த சாதத்தையும் நீ படைக்கலாம். இத்தனை விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வாய்ப்புகள் அதிகம்தான். ஆனாலும் இந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு நிச்சயமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் கர்ம வினைகளின் காரணமாக நீ உன்னுடைய முன்னோர்களுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் செய்யாமல் போகவும் வாய்ப்புகள் உள்ளது. எனவே என் தங்க பிள்ளையே, நான் தர்ப்பணம் செய்தேன், நான் வெளியில் சென்றேன் என்று சொல்வதை விட, என் பிள்ளையே, நான் என் முன்னோர்களுக்கு அவர்களுக்கு பிடித்ததை எல்லாம் செய்து முடித்தேன் என்று நீ கட்டாயமாக இதனை சொல்ல வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்குள் இது போன்று வருகின்ற காகங்களுக்கு நீ உணவை கொடுத்து விட வேண்டும். என் தங்கமே, உன் மனது எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகளை மட்டுமே அதிகமாக யோசித்து கொண்டிருக்கிறது. நீ இன்று இருக்கின்ற சந்தோஷத்தை கண்ணார காணாமல் சுற்றி வருகின்ற கஷ்டங்களை மட்டுமே அதிகமாக பார்ப்பதனால் சந்தோஷம் என்ற ஒன்று உனக்கு நிலையாக இல்லாமல் உன்னை விட்டு விட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அதை உன்னிடத்தில் நீ நிலையாக வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புவாயானால் அதற்கு முதலில் உன்னுடைய மனதிற்குள் தெளிவு இருக்க வேண்டும். நாம் நம் வாழ்க்கையில் சரியாகத்தான் எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். சரியாகத்தான் தெய்வத்தின் அன்பினை பெற்றிருக்கிறோம். நாம் நினைப்பது போலத்தான் நம் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கிறது என்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாராலும் உன் வாழ்க்கையை அசைத்து பார்க்க முடியாது. என் தங்கமே, கஷ்டங்களை எல்லாம் நீ கடந்து வாழ்ந்து விடுவாய். என் பிள்ளையே, முன்னோர்களினுடைய ஆசி என்பது அவ்வளவு எளிதில் எல்லோருக்கும் கிடைத்து விடாது. அவரவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற சில விஷயங்கள் எல்லோருக்கும் எளிதில் நடந்து விடாது. ஆனால் என் பிள்ளையே, உண்மையாகவே இதுவெல்லாம் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதனால் இந்த விஷயத்தில் என் பிள்ளையே, உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள பித்ருக்களினுடைய அன்பினை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாளை நான் சொன்ன விஷயத்தை செய்துவிடு என் பிள்ளையே. அதுபோல காகத்திற்கு நீ கொடுக்கின்ற இந்த உணவு, அதுபோல பசுமாட்டிற்கும் எள்ளு புண்ணாக்கினை வாங்கி நீ கொடுக்கலாம். அதாவது உன்னுடைய இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற மாடுகளுக்கு எள்ளு கலந்த புண்ணாக்கினை நீ கொடுக்கலாம். அதை நீயாக கொடுப்பதை விட அதை யார் வளர்க்கிறார்களோ அவர்களிடத்திலே கொண்டு கொடுத்து விட்டாயானால் அவர்கள் தேவையான அளவிற்கு அந்த பசு மாட்டிற்கும் அவர்கள் இல்லத்தில் இருக்கின்ற மாடுகளுக்கும் அதை கலந்து வைப்பார்கள். இதுவும் உனக்கு கோடான கோடி புண்ணியத்தை நாளைய அமாவாசையில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை மறந்து விடாதே. விலங்குகளுக்கு உணவு கொடுப்பது என்பது உன் வாழ்க்கையில் உனக்கான புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதைத்தான் என் பிள்ளையே நீ சரியாக செய்ய வேண்டும் என்று உன் அப்பன் உன்னிடத்திலே சொல்லுகின்றேன். நாளைய விடியலை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளையே நீ விட்டு விடாதே. உன் மனதிற்குள் இருக்கின்ற குழப்பங்களை எல்லாம் நீக்கி நல்ல தெளிவான மனநிலையில் உன்னை இத்தனை விஷயங்களையும் செய்ய வைக்க உன் அப்பன் நான் துணை இருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, உன்னை விட்டு நான் எங்கும் செல்லப்போவது இல்லை. உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் சரியான வகையில் நடக்க உன் அப்பன் நான் உனக்கு பாதுகாவலாக இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உனக்கு உதவிகள் உன்னுடைய முன்னோர்களால் கொடுக்கப்படுவதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். யாருக்காகவும் என் பிள்ளையே எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதை நீ நிறுத்தி விடாதே.
யாருக்காகவும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ தியாகம் செய்து விட்டு விடாதே. அவர்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை மற்றவர்கள் செய்கிறார்கள். உனக்கு எது சரி என்று உன் மனசாட்சி சொல்கின்றதோ அதை மட்டும் நீ செய்தால் போதும். இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கிடைக்கும். உனக்கான மனநிறைவான சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக உன் முன்னால் வந்து சேரும். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் கொடுக்கின்ற அத்தனை மாற்றங்களும் திருப்பங்களும் இனி உன்னால் இந்த வாழ்க்கையில் முழுமையாக உணரக்கூடிய வகையில்தான் நிச்சயமாக இருக்கும் என்பதை மறந்து விடாதே. இந்த சிறப்பு வாய்ந்த ஆடி அமாவாசை நாளில் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் உன் வாழ்க்கைக்கான உன்னுடைய எதிர்காலத்திற்கான பலன்கள் எல்லாம் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டால் என் பிள்ளையே, நிச்சயமாக எந்த காலகட்டத்திலும் உனக்கு கெட்டது என்பது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ இதை தவிர்த்துவிட மாட்டாய். குறைந்தபட்சம் காகத்திற்காவது நான் சொன்ன அந்த உணவை நீ படைத்துவிட வேண்டும். நிச்சயமாக உனக்கு சந்தோஷம் உன்னை தேடி வரும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த கருப்பனினுடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.